வழிபாடாளராக இன்றைய நாள் நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். சத்திய பேரவர்கள் பரிசுத்த ஏசாயாவின் திவ்யஸ்ரீ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவதாக இது சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடியவர்களுக்கு, ஆண்டவரோடு வாழுகிறவர்களுக்கு மரித்த பின்பும் தேவனுடைய சமூகத்திற்குள்ளே நாம் செல்வதற்கு அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்னவாம்? நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். மனுஷருடைய முகத்திற்கு ஏற்ற பிரகாரம் பேசக்கூடாது. யாரை துன்பப்படுத்தினாலும் நீதியை விட்டு நாம் விலகக்கூடாது. அவருடைய சிங்காசனத்திற்கு ஆதாரமே என்னவாம்? நீதியும் நியாயமும். அதுதான் அவருடைய சிங்காசனத்திற்குள்ள ஆதாரம். நாளைக்கு நாம் மரித்து ஆண்டவருடைய சமூகத்திற்குள் போனாலும் அங்கேயும் அதைத்தான் அவர் கேட்பார். நீ என்ன நியாயத்தை நடத்தினார், என்ன நீதியை இந்த பூமியில் செய்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்த்து கேட்பார். ஆகவே அவர் அமைதியாக இருப்பார். நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற தூதர்கள் அங்கே நம்மளுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்வார்கள். ஆகவே அந்த நீதி அங்கே இருக்குமேயானால் பரலோகத்தை நாம் நேசிக்க முடியும், இந்த பூமியிலும் அவருடைய அன்பை புஷிக்க முடியும். அடுத்ததாக அதில் பார்க்கின்றோம். இதோ அதே சங்கீதத்தில் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 89ஆம் அதிகாரம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். நீரே அவர்களின் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். ஆண்டவருடைய தயவு இருந்தால்தான் நாம் உயர முடியும். ஆண்டவருடைய தயவு நமக்கு இல்லை என்று சொன்னால் நித்தமும் துயரமும் வேதனையும் நம்முடைய வாழ்வில் ஒரு சொத்தாக அமைந்துவிடும். அவருடைய சிங்காசனத்திற்கு ஆதாரம் நீதி என்ற இடத்தில் இருக்கிறது, நியாயம் என்ற இடத்தில் இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி நியாயத்தை வழங்குவது, பிறருடைய பிள்ளைகளை ஒரு மாதிரியாக நியாயத்தை எடுத்துக்கொள்வது, நம்முடைய பிள்ளைகள் தவறுகள் செய்வது மறைத்து விடுவது, பிறருடைய பிள்ளைகள் தவறுகள் செய்கிறது நமக்கு பெரிதாக பேசிக்கொண்டிருப்பது, இதெல்லாம் ஆண்டவருக்கு உகாதது, ஏற்றுக்கொள்ள மாட்டார். எப்பொழுதும் நாம் தன் பிள்ளையானாலும் தன் செய்தி சுத்தமோ என்று காணுகிற தேவனாகவே இருக்கிறார். நாம் யாருக்கும் நாம் நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் வஞ்சகமாகவோ சூதாகவோ தீவினையாகவோ இருக்கக்கூடாது என்று வேண்டுகிறார். அதுதான் தேவனுடைய ஆதாரம். எப்போதும் தேவனிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே உலகத்தின் மக்களிடத்தில் நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு அஞ்சி நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் மக்களுக்கும் நாம் அஞ்சி வாழ்ந்தாக வேண்டும். ஏனென்றால் கொடூரம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பேசுகின்ற தீரான வார்த்தைகளை கேட்டு நம்முடைய உள்ளம் பதறி சாபத்தை கொடுக்க வேண்டியதாகவே இருக்கும். ஆகவே அவருடைய வார்த்தைகளை கேளாமல் இருப்பதற்கு தேவனுடைய நீதியை தன் இதயத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எப்போதும் நமக்கு ஆதரவாக, நம்மை சுற்றிலுமாக, நம்மளை நிறைந்தவராக, நம்மை ஆட்கொண்டவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆகவே யார் எதை சொன்னாலும் அதை நாம் கேட்கக்கூடாது. ஏனென்றால் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறவர், நம்மை ஆட்கொண்டு இருக்கிறவர், நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவர், நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. அது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் எப்போதும் தன் கண்களை சுழலவிட்டுக் கொண்டே இருக்கிறார். அவர் தூங்குவது போல தூங்கிக் கொண்டே இருப்பார். அவருடைய நினைவுகளும் நாம் எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்கும். அவருடைய கண்கள் சுழன்று கொண்டே இருக்கும். எப்போதும் யார் நமக்கு எதிராய் புறப்படுகிறார்களோ, தன் நாம்களை அசைக்கிறார்களோ, யார் தன் இதயத்தில் வஞ்சத்தை நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். நம்மை அணுகக்கூடாதபடி அவருடைய வார்த்தைகளோ, அவருடைய சாபங்களோ, அவருடைய ஒவ்வொரு நிலைகளோ நம்மை அணுகாதபடி தேவன் நம்மை அக்னி கோட்டையாக நின்று நம்மளை சூழ்ந்து கொண்டு பராமரித்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய ஜெபங்கள் கம்பீரமாக இருக்கும். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ள கம்பீர சத்தத்தை துணிக்கக்கூடியதாக இருக்கும். நீ தேவனுக்குள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஜெபங்கள் சோர்வுள்ளதாக இருக்கும், அல்லது ஜெபம் செய்யாமலே இருந்துவிடும். ஆண்டவருடைய சமூகத்திற்குள் நம்முடைய இருதயம், சங்கீதக்காரன் சொல்கிறார், எப்போதும் என் இருதயம் தேவனுக்குள்ளே இதோ விழித்திருக்கிறது என்று. தேவனுடைய சமூகத்திற்குள்ளே நம்முடைய இருதயம் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த விழிப்பு எப்படி நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்திலே அது நமக்கு தெரியும்.
நம்முடைய கம்பீர சத்தத்தோடு அந்த ஜெப துணியை தொனிக்கின்ற பொழுதே தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையும் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கின்ற அதனுடைய அதிசயமும் நமக்கு விளங்கி கொண்டே இருக்கும். நமக்கும் அந்த ஒரு கம்பீர சத்தம் உண்டாகி கொண்டே இருக்கும். சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்து போயிருக்கிறோம் என்று சொன்னால் தேவனை விட்டு நீ விலகி இருக்கிறாய் என்று பொருள். ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளையும் தன் வீட்டையும் மற்றவர்களையும் நம் உரிமையானவர்களையும் இதான் உலக மக்களுக்காகவும் எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். அந்த ஜெபம்தான் நீ தேவனிடத்தில் இருக்கிறாய் என்பதனுடைய அர்த்தங்களாக இருக்கும். நீ செல்வங்களோ சொத்துக்களோ சுகங்களோ வைத்திருக்கிறதெல்லாம் நம்மளோடு வருவது கிடையாது. எப்போதும் நம்மளோடு வருகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே எப்போதும் நம்மை சூழ்ந்து கொண்டே இருப்பார். எல்லாரும் நம்மை விட்டு போய்விடுவார்கள். தேவன் ஒரு கால் ஒருபோதும் நம்மை விட்டு போகவே மாட்டார். எப்போதும் நம்மளோடவே சூழ்ந்து கொண்டே இருப்பார். உனக்கு என்ன வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் கலங்கக்கூடாமல் தைரியமாக இருக்க வேண்டும். யாரை நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அவர்கள் தான் நமக்கு ஆபத்துகளை கொண்டு வருவார். ஆகவே யார் மேலேயும் மனுஷன் மேலே நம்பிக்கை வையாமல் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து தேவனோடு நம்ம காத்திருக்க வேண்டும். நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறார். அடுத்ததாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். இதோ 18வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரால் எங்கள் கேடகமும் கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. நம்மளுடைய பாதுகாப்பு, நம்முடைய நிலை எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது. பாதுகாப்பு உண்டு. ராஜாவாகி கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார். நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்மை பாதுகாத்து கொண்டே இருப்பார், பார்த்து கொண்டே இருப்பார். அவருடைய ஆளுகை நம்ம மேலே இருக்கிறது. அரசனை நம்பி எந்த ஒரு கட்டளையும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அதை போலவே ஆண்டவர் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம் இடத்தில் நடத்தவே முடியாது. நாம் அதற்கு இடம் கொடுத்தால்தான் அந்த துன்பம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நீ தேவனுக்குள்ள அரணான கோட்டையாக அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்று என்னைக்கு நிச்சயித்திருக்கின்றாயோ அன்றைக்கு அவருடைய காவலை விலக்கிக் கொள்ள மாட்டார். என்றைக்கு உலகத்தின் மேலும் உலக மக்களின் மேலும் உலக பாசவாசங்கள் ஆசாவாசங்களை வைத்துக் கொண்டிருந்தால் அவர் தன் வேலையை விலக்கிக் கொள்கிறோடு சாத்தான் உன்னை கவிக்கொள்கிறார். அடுத்த வார்த்தைகளை வாசிக்கலாம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியன் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என்றார். ஆண்டவர் தாமே இது நம்முடைய பிள்ளைகளை சக்தி ஒரு சகாயம் உள்ளவரிடத்தில் கொடுத்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருப்பார். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது 13வது வசனத்தை வாசிக்கலாம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பராக்கிரம் உள்ளவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள். ஆண்டவர் பேசுகின்ற போது அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் யாராம்? பராக்கிரமசாலி. ஆண்டவர் வருகின்ற போது அமைதியாக இருக்க முடியாது. சத்தம் வெளியே தெரிந்துவிடும். அவர் நல்ல கம்பீரமாக இருப்பார். எப்பொழுதும் தேவனுடைய சத்தம் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் திடனாய் இருப்பார்கள், பலவான்களாய் இருப்பார்கள். எந்த நேரமும் தேவன் நம்மை சூழ்ந்து கொண்டே இருப்பார். கம்பீரமாய் இருப்பார்கள். எதற்கும் பயப்பட மாட்டார்கள். என்ன காரியம் வந்தாலும் சரி சந்திப்பேன் என்று சொல்லுவார்கள். கம்பீர சத்தம் அவரிடத்தில் இருக்கும். அவர் பராக்கிரமம் செய்கிறார். ஆண்டவர் அவர் யாரோடு இருக்கிறாரோ அவர்கள் பராக்கிரமசாலிகள். அவருடைய வார்த்தைகளும் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ள கம்பீரமாக வந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அவர்கள் எதிலே இருக்கிறார்களாம்? வாசிக்கலாம். அந்த வசனத்தை முழுமையா உம்முடைய வெளிச்சத்திலே நீதியினாலே இது உயர்ந்திருப்பார்கள். ஆண்டவர் யாருடைய முகத்துல வந்து உயர்ந்திருக்கிறார்களாம்? தேவனுடைய உம்முடைய நீதியினாலே உயர்ந்திருப்பார்கள். கர்த்தருடைய நீதி நம்முடைய நீதி ஒன்றாக இருக்கும். அவர்கள் என்றைக்கும் உயர்ந்திருப்பார்கள். அவர்கள் எல்லாம் தாழ்ந்திருக்க மாட்டார்கள். கம்பீர சத்தம் இருக்கு. வார்த்தைகள் கடுமையாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள் மாத்திரம், உலகத்தின் வார்த்தைகள் இருக்காது. அவர் உயர்ந்திருப்பார்கள். அதுக்கு மேலே பார்க்கின்றோம். இது சத்தியமும் கிருபையும் சத்தியமும் உனக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பராக்கிரமமாக உள்ளவர்கள். கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடக்கின்றார்கள். நாம் யாருடைய வெளிச்சத்தில் நடக்கின்றோம்? ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம் நம் மேலே சூழும் பொழுது, ஆண்டவருடைய பிரகாசம் நம்ம மேலே சூழ்ந்து கொள்கிற போது அதில் நடந்து கொண்டு இருக்கிறோம்.
அப்போ நமக்கு அவருடைய வெளிச்சம், ஒரு டார்ச் லைட் அடிச்சுட்டு நம்ம போகிறோம் இல்லையா, ஒரு இடத்துக்கு போகும்போது இரவானால் அந்த டார்ச் லைட்டை அடித்துட்டே நாம் போகிறோம். எதற்காக? ஏதோ வழி தெரியணும், முள் இருக்கக்கூடாது, கல் இருக்கக்கூடாது, ஏதாவது பூச்சி புழு படுத்திட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டார்ச் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கோம். இந்த சிறு டார்ச்சை கரையை வைத்துக்கொண்டு நாம் வருகின்ற விக்கிரங்களை விலக்கிக் கொள்ளலாம் என்று போய்கொண்டு இருக்கின்றோம் நம்மளுடைய வெளிச்சத்திலே. ஆனால் தேவனுடைய முகத்தின் வெளிச்சமானது நம்மை கம்பீரிக்க செய்து கொண்டிருக்கும். பயப்பட வேண்டியதே இல்லை. அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் எதிலே நடக்கிறார்களாம்? ஆண்டவரின் முகத்தின் வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய முகம் அப்படி ஒரு பிரைட்டாக அந்த இடத்துல நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். நம்மை பார்த்து கொண்டே இருப்பார். அவருடைய ஞானத்திலிருந்து நம்மளை கண்டுகொண்டே இருப்பார். அவருடைய முகம், அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடக்கின்றபடியினாலே, இது அவருடைய சத்தம் நம்மை தொனித்துக் கொண்டிருக்கிறபடினாலே கம்பீரத்தோடு நாம் நடந்து கொண்டே இருப்போம். அதுதான் தேவன் நம்முடன் இருக்கிறார். உலகத்தின் வெளிச்சங்கள் எல்லாம் அவருடைய ஜீவ ஊற்றும் இடத்திலே உண்டு. உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சம் என்பது என்ன? தேவனுடைய முகம். ஆண்டவருடைய முகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் நாம் தீமைக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் நம் இருதயத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார். பெருமை பேசாதே, அகம்பாவம் நடக்காதே, எடுத்தறிந்து பேசாதே, மனிதரை மனிதராக நினைத்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை மட்டும் காக்காதே, பிறரையும் நேசித்துப்பார். இது நட்பு என்பது என்ன? இதோ உறவு என்பது என்ன? துன்பத்திலே, துயரத்திலே, வேதனையிலே, கஷ்டங்களிலே நமக்கு எப்படியெல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அதனுடைய உணர்வுகளை கொடுப்பதுதான் தேவனுடைய முகத்தின் வெளிச்சங்கள். நீ ஏனென்றால் அவருடைய வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே, அந்த வெளிச்சத்தில் நடக்கிறபடினாலே கம்பீர சத்தம் இறுதியங்களில் தொனித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஜபங்களும் உங்களுடைய ஜபத்தினாலே உன்னுடைய சத்தங்கள் அங்கே வெளிப்பட்டுக் கொண்டே. நீ ஜெபிக்க மறக்கிறாய் என்று சொன்னால், ஜெபம் உன்னிடத்திலிருந்து எடுபட்டு போகிறது என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திற்குள் நோக்க உன்னை மறுக்கிறாய் என்று சொன்னால், இன்னும் அந்த இருளிலே நீ முழுகி கிடக்கின்றாய். தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் உன்னை விழாதபடிக்கு உன்னை நீ மறைத்துக் கொள்ளுகின்றாய். பாவம் எந்த இடத்தில் நிறைந்திருக்கின்றதோ, தீமை எந்த இடத்தில் நிறைந்திருக்கின்றதோ அந்த இடத்திலே இருள் மூடி இருக்கும். இருள் மூடி இருக்கின்ற போது தேவனுடைய வெளிச்சத்தை நாம் காண முடியாதபடிக்கு நாம் தவித்துக் கொண்டிருப்போம். இருளும் உண்மை கவ்விக்கொள்ளும். அதை கவ்விக்கொள்ளுகின்ற போது நாம் என்ன செய்வோம்? திகைத்து நிற்போம். திகைத்து நின்று கொண்டிருப்போம். தன் இருதயத்திற்குள்ளே தன்னிலே தானே ஒரு முக்காடு போட்டுக் கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டும் கூட கேளாதவர்களைப் போல தன் இருதயத்திற்குள்ளே ஒரு சிந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சிந்தனையில் இருக்கிறது நம்மை மூடி போடுகின்றது. இருளும் உன்னை கவ்விக்கொள்ளும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காணும்படிக்கு அவர் முகத்தின் பிரகாசத்திலே நாம் நடக்க வேண்டும். அவருடைய முகத்தின் பிரகாசத்தில் நாம் நடக்கின்ற பொழுதுதான் நமக்கு எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்துவார். நீ போகின்ற பாதையும் செவ்வையாயிருக்கும். நீ நடக்கின்ற வழிகளெல்லாம் உனக்கு தூய்மையாயிருக்கும். நீ சேரும் இடம் உனக்கு தெரியும். நான் இந்த நாளிலே, இந்த இடங்களிலே, இதோ நான் இந்த இடத்திற்குள் நான் வருவேன் என்று சொல்லுவார். ஏனென்றால் அவர்கள் இருதயம் தேவனை நம்பி இருக்கிறது. தேவன் அவர்களோடு இருக்கிறார். அவர்கள் எதற்காக நடத்துகிறார் என்று அவர்களுக்கும் தெரியும். என் தேவன் நடத்துகின்ற விதத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நீ இல்லை என்று சொன்னால் நீ நடக்கின்ற இடம் உனக்கு தெரியாது. நீ செல்லுகின்ற பாதை உனக்கு தெரியாது. உன்னுடைய இருதயத்திற்குள் தேவையற்றவைகளை சிந்தனை செய்து களைத்து போய்விடுகின்றாய். தேவனுடைய பாதை உனக்கு தெரியாமலே போய்விடுகிறது. நிச்சயமில்லாதவர்களாக சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். இது ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவர்களாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய செயல்பாடுகள், இது எல்லாவற்றையும் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய்க்க தோன்றும். அது ஆண்டவருடைய வசனங்கள் அவர்களுக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பிக்காது. ஏனென்றால் அவருடைய இருதயம் கேடுதனையே நினைத்துக் கொண்டிருக்கும். நன்றிகளை மறக்கத்தக்கதான சிந்தனைகளை எடுத்துக் கொண்டிருக்கும். ஆகவே ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்கு புறப்படாது. ஆகவே இது ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவபிளனாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வேத வாக்கியங்களை வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த வேத வசனத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாமலே வாசித்துக் கொண்டிருப்பார்கள். பொய்யின் போதனைகள் நிறைந்திருக்கிறபடினாலே உலகத்தினுடைய ஆவிகளை கொண்டு வந்து உள்ள இறக்கி விடுகின்றார்கள். ஆவியினுடைய வழிகள், இது கர்த்தருடைய வழிகள், இது துன்மார்க்கனுக்கு அது தீமையாயிருக்கும். பேரொழியாக அது புறப்பட்டு வருகின்ற போதும் கூட இதோ அவருடைய இருள் அவர்களை மூடி போடுகின்றபடியினாலே தேவனுடைய சத்தமோ தேவனுடைய ஒளி அவருடைய கண்களுக்கு புறப்படுவதும் இல்லை, இருதயத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் நீதியுள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு தாய் ஆலயத்திலே போய் அமர்ந்து கண்ணீரை விட்டு கொண்டு அழுது கொண்டிருந்தார்களாம்.
ஒருவருமே அங்கு இல்லை. வருகின்ற பொழுது வந்தவர்கள், நான் தான் இன்றைக்கு ஆலயத்திற்குள்ளே முன்னே வந்திருக்கின்றேன், இந்த அம்மா இதற்கு முன்னே வந்தது என்று சொல்லிவிட்டு இன்னொருவர் அடுக்கடுத்தவர் வந்தவர் அமர்ந்து கொண்டார். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருவர் வந்தார். அடே, இந்த அம்மா இன்னைக்கு முன்னே வந்திருக்கிறது, அவர் முன்னால் இன்னொருவர் வந்திருக்கிறாரே என்று சொல்லி அவர்களும் வந்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அந்த தாயார் வேண்டிக் கொண்டதெல்லாம், எனக்கு உன் பாதமின்றி வேறொரு கதியே இல்லை. நான் உலகத்தை நாடி நாடி நான் அலைந்து திரிந்து வயோதிகத்தையே நான் இப்பொழுது அணிந்து கொண்டிருக்கின்றேன். நான் வயோதிகமாகிவிட்டது. இன்னும் நான் உண்மை தெரியாமலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், உலகெல்லாம் சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதோ இன்றைய நாளில் ஆகிலும் உம்முடைய பாதத்தை எனக்கு கொடுத்தாயே ஆண்டவரே என்று சொல்லி அது கண்ணீரோடு அது ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே செபித்து கொண்டிருந்தார்களாம். போனதெல்லாம் போகட்டும், எத்தனையோ பாதைகள் இருந்தது, வழிந்தது, போனது. ஆனால் நான் தேவனுடைய நிச்சயத்தை அறியாதவளாக நான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன். இன்றைய காலமாகிலும் தேவனுடைய ஜீவியத்தை அறியும்படிக்கு, உம்முடைய பாதத்தை தேடும்படிக்கு என்னை அதிகாலைகளை என்னை கொண்டு வந்து ஆலயத்தில் நிறுத்தினீரே என்று சொல்லி அந்த பெண்மணி அழுது கொண்டே இருந்தான். அதனுடைய போதகர் கூவி அந்த அம்மாவனுடைய பெயரை சொல்லி அழைத்தார்களாம். ஏன்மா இவ்வளவு கண்ணீரோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது இது எல்லாவற்றையும் சொன்னார்களாம். நான் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் தேடினேன், எல்லா மனிதர்களும் எனக்கு ஆறுதல் கூறினார்கள், ஆனால் ஒருவருடைய ஆறுதலும் கூட எனக்கு வந்து சேரவில்லை. அந்த துன்பம் வருகின்ற பொழுதெல்லாம் என்னை கரம் விட்டார்கள், கைவிட்டார்கள். எனக்கு நான் எல்லாவற்றுக்கும் மேலாக இதோ நான் தேவனுடைய பாதங்களை தேடாதபடிக்கு போனபடியினாலே உலகத்தினுடைய வழிகளையே நம்பி நம்பி நான் ஜீவித்து வெறுமி அடைந்து போனேன். ஆலயத்திலே அமர்ந்து நான் ஜெபிக்கின்ற பொழுது என்னுடைய மனம் நிறைவடைந்ததை நான் கண்டேன் என்று சொன்னார்களாம். அப்பொழுதுதான் அந்த போதகரை கண்ணீர் வடித்தாராம். எத்தனையோ மக்களை நான் ஆதாயப்படுத்துவேன் என்று சொல்லி நான் ஒருவரெல்லாம் நான் ஜெபித்து கொண்டு நான் செய்திகளை எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கின்றேன். ஆனால் எல்லாவற்றையும் ஆதாயமாக்கிக் கொள்கிறேன், மக்களை எல்லாவற்றையும். ஆனால் என் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்ளவில்லையே. என்னுடைய கற்பனையும் என்னுடைய பிரமாணமும் என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய சிந்தைகளும் உலகத்தை நிறைவாக கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருந்ததே என்று என் தேவனுக்குள் நான் நிறைவடைய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லாமல் போயிற்றே. உம்முடைய பாதத்தை நான் அறியாதபடிக்கு நான் என் உலகத்தை தேடிக்கொண்டு போனேன் என்று அந்த போதகரும் அப்பொழுது கண்ணீர் வடித்தாராம். அந்த பெண்மணி என்றைக்கும் ஆலயத்திற்கு வராதிருக்கிற பெண்மணியினாலே என்றைக்கும் ஆலயத்தை காத்து கொண்டிருக்கின்ற ஒரு போதகருடைய மனம் மாற்றப்பட்டதை அங்கே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதோ நீ காலமாக ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் இருக்கிறதுனால்தான் நான் எனக்கு யாரும் என்னுடைய போதகத்தை சொல்ல வேண்டியதில்லை என்று நாம் சொல்லக்கூடாது. அறியாமல் இருக்கிறவர்களாலே இதோ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் கண்களை திறந்து வைப்பார். அறியாமல் இருக்கிறால் தான் நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை திறந்து வைப்பார். அப்படித்தான் ஏலியினுடைய காலங்களிலே இதோ 90 ஆண்டுகள் அவனுடைய ஆலயத்தில் இருந்த போதிலும் கூட ஒரு சிறு குழந்தை அதனுடைய ஏலியினுடைய கண்களை திறக்கும்படிக்கு ஆண்டவர் தேவன் அந்த சாமுவேலோடு பேசி ஏலியின் பாவங்களை எடுத்துரைத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். இதோ நாம் காலகாலமாக நம்ம ஆலயத்தில் இருக்கிறோம் என்பதனாலே நாம் எல்லாம் அறிந்தவர்கள் அல்ல. ஏதும் அறியாமல் இருக்கின்ற ஒருவர்களுடைய விசுவாசத்தை நமக்கு ஆளும் பொழுதுதான் நீ மனமாற்றத்தை அடைய வேண்டும். மனமாற்றத்தை அப்பொழுதும் நீ அடையவில்லை. அவர்கள்தான் அந்த தரிசனத்தை கண்டார்கள், அவர்கள்தான் அந்த தரிசனத்தில் வாழ்கிறார்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்து விட்டு உன்னுடைய பாதையிலே நீ போய்கொண்டிருப்பாயானால் எத்தனை காலங்கள் நீ ஆண்டவருடைய சமூகத்துக்குள் போதகனாக இருந்தாலும், இது ஒரு தேக்கனாக இருந்தாலும், ஆதாரத்தின் தூண்களாக இருந்தாலும் தேவையற்றவர்களாக மாறினது என்று தேவன் உரைத்துக் கொண்டிருக்கிறார். ஆர்ப்பாட்டம் உலகத்தில் எத்தனையோ இடங்களிலும் உண்டு. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை அல்ல தேவன் விரும்புவது. அந்த தாழ்மையும் அன்பும் நீதியும் நியாயத்தையுமே தேவன் விரும்புகிறார். அந்த நீதியும் நியாயம் தன் இருதயத்திற்குள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் எல்லாரும் தேவனாலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம், தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஆகவே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நீதியை தேவன் நமக்கு படிப்படியாக்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்கிறோம். இதோ ஒரு எக்காலம் ஊதப்பட்டது. அந்த எக்காலத்திலே அங்கே வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்ட உடனே ஒரு தூதன் கையிலே ஒரு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டிருந்தார். அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டது என்ன என்று பார்க்கிறோம். இதோ எக்காலம் அங்கே தேவனுடைய சமூகத்தில் ஊடப்படுகின்ற போது தேவன் வருகையின் காலங்களிலே அங்கே வானங்கள் அங்கே திறக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். வானங்கள் திறக்கப்படும் பொழுது இதோ அங்கே ஒரு தூதன் ஒரு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயர் அங்கே இருக்கிறதா?
வானம் மூடி இருக்கிறது, வானம் திறக்கப்படாமல் இருக்கிறது, வானத்திற்கு அப்பாலே ஒரு தூதன் அங்கே அமர்ந்து கொண்டு நம்முடைய நினைவுகளை எல்லாவற்றையும் அறிந்து எழுதி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய மகத்துவங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம் தேவனுடைய அதிசயங்களை எண்ணி பார்க்க வேண்டும், தேவனுடைய மகிமையை எண்ணி பார்க்க வேண்டும், தேவனுடைய சிங்காசனத்தை எண்ணி பார்க்க வேண்டும், அவருடைய ஆற்றலை எண்ணி பார்க்க வேண்டும், அவருடைய அற்புதங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் இங்கே ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ. என்னவாமா நம்ம பெருமை பேசிட்டு இருக்கிறோம். எப்ராயிம் என்னை ஆண்டவருடைய சமூகத்திற்குள் ஒரு பெரியவனாக என்னை ஆண்டவர் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அதனுடைய ஒரு பெருமை பேசிக் கொண்டிருப்பது. அந்த பெருமைக்கு என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அந்த பெருமை பீச்செட்டியாகும் என்று சொல்லுவார். அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், ஐயோ நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் 5000 ஆண்டுகள் நீ ஜீவித்துக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய பெருமைக்கு வந்ததை என்னவாம் ஐயோ ஆபத்து. மனுஷருடைய வாழ்க்கையில் பெருமை பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் தேவனுடைய ஆற்றலுக்கு உகந்ததல்ல. அதைத்தான் நாங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ. மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்களுடைய கொடுமுடியிலும் இல்லா அலங்கார ஜோடிப்பு இந்த வாடிப்போகும் புஷ்பமே. பெரிய அலங்காரமான ஒரு மலையில அருமையான கொடுமுடியிலே இருக்கின்ற ஒரு பூ அழகாக பூத்து போனால் அந்த பூத்த பூ மலர் அந்த வாசனை வரும்போது அது அப்படியே பட்டு போகிறது. பூமியை எவ்வளவு செழிப்பாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எவ்வளவுதாக நீ வாழ்ந்து கொண்டு எப்படியாலும் ஜீவித்துக் கொண்டிருந்தாலும், நீ பெருமை பேசிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பாயானால் அது பாடி போகும். இன்றைக்கு அநேகர் நம்முடைய குடும்பங்களிலே உலகத்தையே நீ எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, குளிர்ச்சியிலே எடுத்துக்கொண்டாலும் கூட அநேகருடைய வீடுகள் மண்மேடாகி போயிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமை பேசி பேசி ஒரு காட்டு இருந்துச்சுன்னா அந்த காட்டினுடைய பெருமையிலேயே அதிகமாக பேசுறது, அதனுடைய அவங்க சாப்பிட்றா அந்த சாப்பாட்டையே பெருமை பேசிகிட்டு இருக்கிறது. இதனால் அநேகருடைய வீடுகள் இன்றைக்கு நம்ம வீடுகள் என்ன ஆகுது, தேவ சத்தம் 80லேயே வந்து விட்டது, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம். ஆனால் யாரும் அதை கேட்கறதுக்கு அவங்களுடைய மனங்கள் திருப்தி அடையவில்லை, விரும்பவும் இல்லை. இன்றைக்கு பார்த்தால் அந்த வீடுகள் எல்லாம் மண்மேடுகளாய் போயிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அந்த பெருமை யார் உள்ளத்திலே வருகின்றதோ அவர்கள் எல்லாம் அவருடைய கிரீடமாக நீ தலைமையில இருந்தாலும் கூட அது கீழே விழுந்து வீணாக அது ஒடுக்கப்பட்டு அது தூக்கி எரியப்படக்கூடியதாக இருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். எப்ராயிமின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ. இதோ சாராயம் குடிச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானா, அப்படி சந்தோஷமாக நீ பெருமையில் நீ வாழ்ந்துட்டு இருப்ப. அப்படி பெருமையில நீ வாழுகின்ற பொழுது உன்னுடைய வீடும் நீயும் உன்னுடைய மக்களும் ஐயோ ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். இதோ திராணியும் வல்லமையும் உன்னுடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கின்றான். ஆண்டவரிடத்தில் திராணி, எல்லா திராணியும் இருக்குது, வல்லமையும் இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் அவன் இருக்கின்றான். இதோ அவன் கல்மலையை போலும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகின்ற பெருவெள்ளத்தை போலும் வந்து இதோ கையினால் அதை தரைகளை தள்ளி விடுவான். அந்த பெருமையை பேசிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவன் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவனை கையினாலே அப்படியே தள்ளி கீழே விடுவான். பார்த்தீங்களா, உலகத்துல பெருமையை கேட்டுட்டு பேசாம போயிடுவாங்க. பேசாம ஒரு தாய் ஒரு அம்மா சொல்லுவாங்க, பள்ளிக்கூடம் படிக்கிறது எங்கள் காட்டை கொண்டு அடமானம் வச்சு கொண்டு என் பையனை கொண்டு பெரிய பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போது பெரிய பள்ளிக்கூடத்தில் அவன் பையன் போய் சேர்த்துருக்கேன். நாங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் எழுதுத்தான் அவனும் படிச்சுட்டு இருப்பான். அவன் பெரிய பள்ளிக்கூடம் கட்டடம் பெருசு அந்த எழுத்தெல்லாம் ஒன்று தானே. அது அவ்வளவு ஒரு பெருமையாக பேசுறது. நம்ம ஊர் பையன் இந்த ஊரில் யார் போய் எப்படி சேர்த்துவாங்க, கொண்டு அவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்துவாங்களா, இவங்க என்ன இருக்குது இங்கே குடிக்கிறதுக்கே ஒன்றையும் அவங்க கொண்டு அந்த ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்துக்கிறார்கள்னு சொன்னாங்க. நமக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம், இவங்க வந்து உடனே கொண்டு போய் பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு வந்துட்டாலும் நம்ம பார்த்தா அந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு. அப்போ அடுத்ததாக கல்யாணம் முடித்தாங்க. கல்யாணம் முடிக்கிறது அந்த பையன் சொன்னாங்க, எந்த இடத்துல கார் நிறுத்துறதுன்னு தெரியல, அத்தனை கொண்டு வந்து கொடுத்தாங்க, பாத்திரம் பண்டம் அவ்வளோ கொண்டாந்து கொடுக்குறாங்க. கார் எடுத்துகிட்டு போனாங்க. கார் கொண்டு எவ்வளோ நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல, அதனால நாங்கள் வந்து இப்போ வேண்டாம், பின்னாடி எங்களுக்கு அந்த காரை கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படின்னா சரிட்டா அதை போயிட்டா அதில் விட புரிதல் போச்சு. காலங்கள் கடந்து ஓடியது 10, 15 ஆண்டு 20 ஆண்டு ஆயிற்று. அடுத்ததாக போன மாதம் அந்த மருமகளும் வந்தாங்க. அந்த சின்ன பையனும் இருந்தாங்க, அவங்களுடைய மாமியாரும் சொன்னாங்க. அப்போது
அதனுடைய அங்க தன்னுடைய இருதயத்துக்குள்ளேயே பேசிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் இடத்துல சொல்லி கொண்டு இருந்தா அந்த வார்த்தை வாய் இன்றைக்கு நிறைய மக்கள் அங்கு சூழ்ந்திருக்கிற போது தன்னுடைய மருமகளை பார்த்து கேட்கின்ற கேள்வி, இதோ நீ என்ன கொண்டு வந்த, டப்பாவா, ஹார்லிக்ஸ் டப்பா, அந்த டப்பா இந்த டப்பா தான் நீ சீர் கொண்டு வந்திருந்த, இப்போ நீ எனக்கு சோறு போட்டையா, வயிறு நம்ப ஒரு சோறு போட்டுட்டு நீ போயிட்டேன், நான் எத்தனை பசியோடு இருந்து விட்டு நான் வந்த உனக்கு தெரியுமா அப்படின்னு எத்தனை மக்கள் இருக்கிற போதே தன்னோட மருமகளை பார்த்து கேட்கிறா. அந்த வார்த்தையை அந்த வாயிலிருந்து கேட்டேன். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன்னா யாரையும் நாம் கீழ்த்தரமாக நினைப்பதோ கீழ்த்தரமாக பேசுவதோ இது எல்லாம் இருக்கும் பட்சத்திலே ஆண்டவர் அந்த பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ கொடுக்கிறவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களிடத்திலே தங்கிடுமாம் கிருபை. ஒரு மனிதர்களை பார்த்து இல்லாதவர்களை பார்த்து உன்னிடத்துல ஒரு வயிறு நம்ம சாப்பிட்றேங்கிறதுக்காக வேண்டி அடுத்தவங்களை தரக்குறைவாக நாம் பேசுவது தேவனுடைய சமூகத்திற்கு அது உகந்ததும் அல்ல, அது ஏற்றதுமே அல்ல. ஆகவே தாழ்மைதான் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திற்கு உயர்ந்த இடத்திற்குள்ளே கொண்டு வரும். தாழ்மைதான் நம்மை பெரிய ஒரு இடத்திற்குள்ளே கொண்டு வரும். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே பார்க்கிறோம். இந்த அதனுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்திருக்கிற ஒருவன் இருக்கிறான். அவன் வந்து இந்த பெருமையான கிரீடத்தை கையினாலே தள்ளி விடுவான். அப்போ பெருமை எங்கே போயிட்டு எந்த இடத்துக்கு போனதுன்னே தெரியல. அப்போ உன்னுடைய சிறுமை இப்பொழுது உன்னை ஆட்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கணும். ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ளே ஆண்டவரோடு வருகிறவர்கள் அந்த தாழ்மையை தன் இருதயத்திலே தரித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரையும் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இது ஒன்றுமில்லை என்றால் அவர்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை அவர்களுக்கு செய்து அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் ஆண்டவரோடு வாழுகிறோம் என்பதற்கு நிலை. நாம் எல்லாமே உள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நீ எல்லாமே உள்ளவர்கள் இருக்கிறதுக்காகத்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கத்தான் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். இல்லை உன்னை சேர்த்தி வை என்றெல்லாம் அவன் ஒரு நாளும் அவர் சொல்லவே இல்லை. கடவுளுடைய நாமத்தை பார்க்கிறோம். அடுத்தாக இதோ எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் வித்து போடப்படும். யார் ஒருவர் பெருமையாக பேசிக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த பெருமையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அதை கீழே தள்ளிவிடுகின்ற போது காலால் எட்டி அதை நொறுக்கி போடுகிறார். இப்போ உன் தலையில என்ன இருக்கும்? கிரீடம் அன்னைக்கு பெருமை இருந்தது, இன்றைக்கு எல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப நீ எங்கே இருப்பார்? எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேவன் ஒருவன் இருக்கிறார் அல்லவா? எல்லாவற்றையும் படைத்தவருக்கு தெரியாதா? இன்றைக்கு அண்ட சராசரங்களை பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன தேவனாகிய தந்தை எத்தனையோ நோய்களையும் விடுகிறார், எத்தனையோ துன்பங்களையும் கொடுக்கிறார். ஆனால் இந்த பூமி இன்னும் மக்களுடைய ஜனத்தொகை நிறைந்ததாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் பூமியை நிரப்புங்கள், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு 47 நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தொகை 2 கோடி, இந்தியாவினுடைய தொகை 30 கோடி, இன்றைக்கு 800 கோடி ஆகி இருக்கிறது. ஆக 30 கோடி எங்கே, 800 கோடி எங்கே? ஆண்டவருடைய வார்த்தை இது. அதே போலவே கொஞ்சம் மக்கள் இருக்கும் பொழுதே எல்லா பக்கம் செழிப்பு நிறைந்ததாக இருந்தா நம்ம ஊரில் மட்டும்தான். இது நம்மளோட அறுவடை காலங்களிலே ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் எல்லார் வீட்டிலையும் சாப்பாட்டு இருக்கு. 4வது மாதம் நாம் கடைகளை போய் வாங்கி கொண்டு வந்து சந்தையில் வாங்கி கொண்டு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கு. அப்பொழுதே ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆகார குறைவினால் உண்டாகின்ற பஞ்சம் அல்ல, இதோ நான் சத்தியத்தை உண்மையாய் கேட்கக்கூடாதபடிக்கு மக்களுடைய வாயில பொய்யை உண்டாக்கும் சத்தியத்தை கொடுப்பேன், ஆகாரத்தை நிறைவாக்கி கொடுப்பேன் என்று சொன்னார். அதைத்தான் இன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். யாரும் வீட்டை விட்டு வெளியே போறதே இல்லை. ஆனா எல்லாருடைய வீட்டிலும் தானியம் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்றதையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்றைக்கு ராகி வாங்கவோ கம்பு வாங்கவோ இதோ நோம்பினுடையானா ஒரு நாளைக்கு ஒரு அரிசி எடுத்து வச்சிருவாங்க, இது நோம்பிக்கு ஆக்கணும் அந்த அரிசி அப்படின்னு சொல்லி. அவ்வளவு நிறைவான மக்கள் வெள்ளாமை வந்தது, குறைவான மக்கள் தான் இருந்தார்கள். அன்றைக்கு பற்றாக்குறை, இன்றைக்கு நிறைவான மக்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் மிகுதியாய் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குகள். ஆகவே ஆகார குறைவினால் உண்டாகின்ற பஞ்சத்தை நம்ம இடத்தில் இல்லை. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே. நான் என்னுடைய அலுவலகத்துக்கு போய் கொண்டு இருக்கும்போது ஒரு கார் வந்தது. அந்த காரில் இருந்து 2 பேர் இறங்கினார்கள். எங்கே இருந்து? சுங்கத்திலிருந்து என்னுடைய அலுவலகம் வரும் வரையிலும் கோயம்புத்தூர்ல இறங்கி எல்லாரிடத்திலும் ஒவ்வொரு பொட்டணத்தை போட்டு அந்த உட்காந்து கொடுக்கிற பிச்சைக்காரர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு பொட்டணம், ஒரு டப்பா, ஒரு தண்ணீர், ஒரு பொட்டணம், ஒரு தண்ணீர், ஒரு பொட்டணம், ஒரு தண்ணீர், எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே போய் கொண்டிருந்தார்கள். எத்தனை ஒரு காரு நிறையாக.
அன்னதானம் செய்கிறவர்கள் இன்றைக்கு அநேகம் இருக்கிறார்கள். அந்த பிச்சைக்காரர்களுக்கு கூட இன்றைக்கு வயிறு ஆற சாப்பிட்டு அது என்னென்றே தெரியாமல் தூக்கி வீசக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஆனால் அவர்கள் சத்தியம் கிடைத்திருக்கிறதா? இல்லை. இன்றைக்கு ஊரில் இத்தனை கோயிலுக்கு சத்தியம் கோயில் இருக்குது, யாராவது சத்தியத்தில் நடக்கிறார்களா? இல்லை. பெருமைகளை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் சத்தியம் அங்கு உண்மையாய் உரைக்கப்படுவது இல்லை. பெருமை 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 பெருமை. ஆகவே ஆண்டவரிடத்தில் ஒருவர் இருக்கிறார், அவர் இறங்கி வந்து அது எல்லாவற்றையும் தட்டி விடுவார், காலாலை மிதித்து போடுவார். பெருமை பேசுகின்ற எல்லாருடைய வாழ்விலும் தீமைகளையே அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அது யாராயிருந்தாலும் சரி. ஆண்டவருடைய சமூகத்திற்குள் யார் ஒருவன் சிறுமியும் தாழ்மையுமாக தன் இருதயத்திற்குள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை தரிசித்துக் கொண்டிருப்பார்கள், ஆண்டவரை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆகவே இதோ பெருமையான வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் வீழ்த்து போடப்படும். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மீதுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்திற்கு முன் படுத்ததும் இது காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே விழுங்குறதுமான முதல் கனியாக இருக்கும். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரம் முடியாகவும் இருப்பார். ஆண்டவர் அதனுடைய எல்லாத்துக்கும் அதனுடைய கொடுமுடியிலே புஷ்பம் பருவ காலத்திற்கு முன்னே பழுத்து காண்கிறதாக செழிப்புள்ளதாக இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே ஏழை பார்த்து இறக்கப்படுகின்றவர்கள், அது பழுத்த காணிகள் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறவர்கள், இறங்குகிறவர்கள், இறக்கப்படுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திற்குள்ளே என்ன கிரீடமாம்? மகிமையான கிரீடமாக விளங்க பண்ணுவார். பெருமையான கிரீடத்தை காலாலை கீழே தள்ளி அதை காலாலை நொறுக்கி போடுகிறார். பெருமை பேசுகிறவருடைய வீடுகள் எல்லாமே இப்படி நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்குமா? இதோ இறக்கப்பட்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கின்ற அவருடைய கிரீடங்கள் எப்படி இருக்குமாம்? இதோ மீதியானவருடைய கிரீடம் மகிமையான கிரீடமாக அலங்காரத்தின் முடியாகும். அப்படியே அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறவர்களாக, அவர்கள் சிங்காரிக்கப்பட்டு இருக்கிறவர்களாக அவர்கள் மகிமையான கிரீடத்தை வைத்து தேவன் அவர்களை காத்துக் கொள்ளுவாராம். இறக்கப்படுபவர்களுக்கு தேவன் இறங்கி கொண்டிருக்கிறார், அவர்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார், ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறார், அவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பெருமை பேசுவருடைய வழிகள் எல்லாமே நொறுக்கப்பட்டு போய் கொண்டிருக்கும் என்பதை தேவன் இங்கே வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அவருடைய பிரசன்னமானது இது நாம் அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காணுகின்ற பொழுது அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற மற்றவர்கள் நமக்கு புத்தி சொல்ல வேண்டியதில்லை, மற்றவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அல்ல. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பார், நமக்கு வெளியாய் இருப்பார். நானே ஒளியும் ஜீவனமாய் இருக்கிறேன், நானே சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், நானே பிரகாசிக்கின்ற ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த பிரகாசிக்கின்ற ஒளியானது நமக்கு முன்னே போய்கொண்டே இருக்கும், நம்மளோடு இருக்கிறார். நாம் போகின்ற போதெல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கும், அங்கே ஒளியானது நடந்து கொண்டிருக்கும், போய்கொண்டே இருக்கும். நாம் ஒளியாய் இருக்கின்றோம், பிரசன்னத்தின் ஒளி தேவன் நம்மிலே சூழ்ந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் மற்றவர்களை பார்த்து இறக்கப்பட்டு கொண்டிருப்போம், அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருப்போம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தினுடைய தலைகளிலே ஜோடிச்சு கிரீடங்களையாக மகிமையான கிரீடமாக நம்மை வைத்துக் கொண்டிருப்பார் என்று வேதம் அங்கே சொல்லுகின்றது. நியாயம் விசாரிக்க உட்கார்ந்திருக்கின்றவர்களுக்கு நியாயத்தின் ஆவியாகும். நாம் ஒரு நியாயத்தை போனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு ஆதரவாக பேசக்கூடாது. அதுல நியாயம் என்னவா அந்த நியாயத்தை மட்டுமே பேச வேண்டும். அதுதான் தேவனுடைய ஆவி அங்கு இருக்கிறது என்று கண்டுகொள்ள வேண்டும். யார் அப்படி நியாயத்தை பேசுகிறார்களோ அவர்களிடத்திலே தேவனுடைய ஆவி அங்கே சூழ்ந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அவருடைய நாவு அநீதிகளுக்கு பலப்படுகிறதல்ல, புலப்படாதும் தேவனுடைய சமூகத்தையே நோக்கி கொண்டு இருக்கிறபடினாலே அது தன்னுடைய பிள்ளையானாலும் சரி மற்றவர்களானாலும் சரி நியாயம் எதுவோ அதை எடுத்து சொல்லி கொண்டிருக்கும். அதுதான் ஆண்டவரோட பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக அது விளங்கி கொண்டிருக்கும். ஆகவே அவர் சொல்லுகின்றார், விசாரிக்க உட்கார்ந்திருக்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்பூர்களின் பராக்கிரமசாலியாகவும் இருப்பார். நீ பேசுகின்ற போது, அகராதி பேசுகின்ற போது உங்களுடைய யுத்தத்தை உன்னுடைய வீட்டுக்கே அனுப்பக்கூடிய ஆற்றலும் அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அநீதிகளை நாம் திறக்கப்படாமல் நீதிகளை மாத்திரமே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நீதியினுடைய ஆவியாக தேவன் அங்கே நமக்கு சூழ்ந்து கொண்டிருப்பார். இதோ நீ தீவனை நடக்கிறவர்கள் தீவனையை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த தீவனைக்கு அவனுடைய தீவனையை அவன் வீட்டை சந்திக்கும்படிக்கு திருப்பி விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரியா? நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு எத்தனை பவர் கொடுத்திருக்கிறார், அந்த பவரை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், தேவனுக்குள்ளே நீ எப்படி வாழ்ந்தால் அதனுடைய நியாயத்தை நீதியாக நீ நடத்தவாய் என்பதை குறித்து தேவன் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் நியாயத்தைத்தான் பேச வேண்டும். தன் பிள்ளை என்றாலும் அதை மூடி பேசக்கூடாது. ஆகவே நியாயத்தின் ஆவியாகவும் நீ அங்கே உட்கார வேண்டும்.
அதற்கு அடுத்ததாக இது அந்த தீமை செய்கிறவனுக்கு அவனுடைய தீவனையே தன் வீட்டை அடையும்படிக்கு திருப்பிவிடக்கூடியவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறார். அந்த பவரை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை அவருக்கு ஜட்ஜ்மெண்ட்டினுடைய அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை அவருக்கு தந்திருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். ஆர்டர் அங்கே கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனா இது உலகத்திற்காக அல்ல, தேவனுக்காக நாம் வாழ்கின்ற வழியினாலே நம்முடைய நாவினுடைய வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்படுகின்ற வழியினாலே அநீதிகளை கண்டிக்கிறதாயும் நீதிகளை ஆதரிக்கக்கூடியதாயும் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒத்தாசைகளை வரக்கூடியதாயும் இருக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அப்படித்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் அவரோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளும் ஆறுதலாகவே இருந்து கொண்டிருக்கும். தீவனை செய்வோருக்கு ஆறுதல் அல்ல, தீவனை செய்வதற்கு அவருடைய தீவனைகளை அவர்களுக்கு சுட்டி திருப்பி கொடுத்து அவருடைய தீவனை அவருடைய வாசப்படி அடையும்படிக்கு திருப்பிவிடக்கூடியவர்களாயும் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே கீழ்ப்படிதலும் தாழ்மையும் பிறர் மேலே இரக்கமும் வைத்து நாம் வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நம்மளுடைய நடக்கையினால்தான் நாம் உயர்வதும் தாழ்வதும், நம்முடைய வார்த்தையினால்தான் நாம் புகழப்படுவதும் இகழப்படுவதும், நம்முடைய செய்கையினால்தான் தேவனுடைய சமூகத்தை அடைவதும் அடையாமல் இருப்பதுமாயிருக்கும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ பழையவைகளை எல்லாம் விட்டு ஒளிந்து புதியவைகளை தெரிந்து கொண்டு கர்த்தருக்குள்ள நீ கீழ்ப்படிதலோடு நீ வாழ்ந்து கொண்டிரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லி இயேசு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனா எப்போதும் தேவனுக்கு பயந்து நாம் வாழணும், தாழ்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமின் திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்திற்குள்ளே போகலாம்.